இன்றைக்கி முக்கியமான செய்தி. 4 நாளாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை நேற்று மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம், தற்காலிக நிறுத்தம்னு வச்சுக்கிடுவோமே. இது மொத்தமாக நின்று போகணும்னு சொல்ல முடியாது. அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டனர் அப்படின்னு சொல்லி பேசி வாழ்த்து சொல்கிற மாதிரி இரவு பூரா போராடி பேசி இந்த இதுக்கு வந்தோங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் அவங்க நேரடியாக பேசினாங்கன்னு தெரியாது. பட் மற்ற தகவல் என்னென்னா, ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அங்கே கடன் கேட்டுக்கிட்டு பாகிஸ்தானில் கேட்டுருக்குறாங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது வெள்ளிக்கிழமை, $1 பில்லியன், கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு கடனாக வழங்குவதற்கு ஐஎம்எஃப் முடிவு செய்தாங்க. அதில் அமெரிக்காவும் அவங்களுடைய ஓட்டிங் அளவு 16%. ஒரு நாட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு கிடையாது. எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஐஎம்எஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அது தக்க அந்தந்த நாடுகளுக்கு இருக்குங்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. அதனால் இந்தியா ஓட்டு போடாமல் ஒதுங்கிக்கிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியானா எதிர்ப்பு தெரிவித்தது, பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த கடன் கொடுக்கும்போது வர்ற தகவல் என்னென்னா, சண்டை நிறுத்து அப்போ தான் கொடுப்போங்கிற மாதிரி பின்னாடி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது நடந்தாலும் அது இன்னும் நமக்கு வரவில்லை. இந்த 3 நாள் 4வது நாள் வரைக்கும் நடந்த சண்டையில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது சில இடங்களில். மக்களும் நம்ம கணக்குப்படி 20 பேருக்கு மேலே இந்த தாக்குதலில் இறந்துருப்பாங்க. முதல் நாளே 10-11 பேர் சொன்னாங்க. அப்புறம் 1-2 அந்த மாதிரி நடந்துக்கிட்டு. முக்கியமான நம்மளுடைய நிறுவனங்கள், பாதுகாப்பு இன்ஸ்டலேஷன் எதுவுமே பாதிக்கப்படாத அளவுக்கு நம்மளுடைய வான் பாதுகாப்பு மிக தெளிவாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய வாய்ப்பை நாம் இப்போது தவறு விடுகிறோம் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. இந்த சண்டையில் பாகிஸ்தானை ஒடுக்குவதற்கு மிக அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இந்தியா முதல்ல சொன்னது பாகிஸ்தான் மேலே எங்களுக்கு சண்டை கிடையாது, பயங்கரவாதிகளை ஒடுக்கிறத தான் நாங்கள் கொண்டு போட்டோம். ஏன்னா இங்கே பகல்காமில் அந்த நாயை சுட்டு கொன்னாங்க நம்ம மக்களை. ஸோ அதனுடைய எதிர் நடவடிக்கையாக தான் பயங்கரவாதிகள் முகாம்களுக்கு இவங்க கொண்டு போட்டாங்க. 6ஆம் தேதி இரவு. இங்கே 7ஆம் தேதி மக்களுக்கு ட்ரில் கொடுக்குறவங்க மாதிரி வச்சுக்கிட்டு முதல் நாள் நைட்டு அங்கே கொண்டு போட்டாங்க. உடனே திருட்டுத்தனமாக திடீர்னு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க கொண்டு போட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியா நம்மளுடைய பாதுகாப்பு வளையம், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது ஃபுல் டிஸ்பிளேயில் இருந்து எவ்வளோ அருமையாக வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. 100கணக்கான 500-600 ட்ரோன் வரும்போது கூட 1-2 தான் முழுசாக முடிஞ்சு, மீது எல்லாம் இவங்க அடித்து வானத்திலேயே அடித்து நிறுத்திட்டாங்க. இது நியூக்ளியராக, அதாவது அணு குண்டு போடுறதுக்காக முயற்சி பண்ணாலும் இது நமக்கு வெற்றி அடையும். அங்கேருந்து கிளம்பி வரையில் இங்கேருந்து அடித்து போய் பாகிஸ்தான் எல்லையிலேயே அப்போ அதை கீழே விழ வைக்க முடியும். ஏன்னா அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க, தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. அணுகுண்டும் அதை கொண்டு போகிற ராக்கெட்டும் ஒரே இதில் வச்சா ஆக்சிடென்டல் ஃபயர் ஆகுங்கிறதுனால தனித்தனியாக இருக்கும். அதை எடுத்து செட் பண்ணுற வேலைங்கிறது ஒரு 20 நிமிடத்துலேருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. நம்ம அந்த ரகசிய தகவல்கள் ரியல் டைம் அப்பப்போ நடக்கிற சேட்டலைட் பிக்சர் மூலம் உலகம் பூரா அதை கண்காணிக்கிறாங்க. பாகிஸ்தானில் எல்லா நாட்டிலையுமே அது இருக்குது. அதுபடி அவங்க அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்கனாலே அப்போவே நம்ம அடிக்கனாலும் செய்யலாம்ங்கிறது ஒரு கூற்று. அதாவது அந்த இராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க பேசுகிறது, மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம கேலிபிரேட்டடாக படிப்படியாக ஒரு செய்தோம். முதல்ல இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம், நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம், அதை இந்தியா நிறுத்தியது. அது ஒரு மிக முக்கியமான செயல். ஏன்னா எத்தனையோ சண்டைகள் வந்த பிறகும் இந்த ஒப்பந்தம்க்கு அப்புறம் 65 பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தது. ஏன்னா இப்போ சைனாவில் நம்ம சண்டையிட்டு சோர்ந்து போயிருந்த நேரங்கிறனா அப்போ அடிக்கலாம்னு வந்தாங்க, அடி வாங்கினாங்க. 71 கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து பங்களாதேஷாக உருவாகியது. அந்த சண்டையில் சரணடைந்தனர் பாகிஸ்தானுடைய இராணுவம். 95,000 இராணுவ வீரர்கள் சரணடைந்தனர். அந்த மாதிரி இது 2வது உலகப் போருக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய நாட்டினுடைய மிகப்பெரிய இராணுவ
குழு வந்து ஒட்டுமொத்தமாக சரணடைஞ்சேன்னா இந்த 70 ஆண்டு கால 70-80 ஆண்டுகள், அதாவது 1945 வரைக்கும் 2வது உலகப்போர் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த சண்டைகளில் இது ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு சரணடைந்த லெவலில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி அடி வாங்கியும் இன்னும் திருந்தாமல், ஏன்னா நேரடியாக சண்டை போட முடியாது தான் பயங்கரவாதிகள் அனுப்புகிறாங்க. இப்போ அதுக்கு நம்ம பதிலடி வந்து இப்படி கொடுத்தோம். இந்த சூழ்நிலையில் நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. அவ்வளோ பெரிய சண்டைகள் நடந்த நேரம் கூட நிறுத்தி வைக்காமல், கார்கில் யுத்தம் நடந்தது, 65 சண்டை, 71 சண்டை, எதுலேயுமே வந்து நிறுத்தி வைக்கலைன்னா கூட இந்த முறை அரசு சரியான கடுமையான நடவடிக்கை, ஆனால் சரியான நடவடிக்கை. அது நம்ம அறிவுஜீவிகள் கேட்டாங்க, நீங்கள் தண்ணியை அப்படி நிறுத்துனீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களால் பயன்படுத்த முடியுமா? அது அல்ல விஷயம். அவங்க கரெக்டாக அந்த டயத்துக்கு போகிற மாதிரி இல்லாமல் இப்போ நமக்கு நிறைஞ்சி வேறு வழி இல்லைன்னா அங்கே தண்ணி போகும். இதுதான் இப்போ உள்ளது. சரி, அது சரியான்னு கேட்டால் 2 நண்பர்களுக்குள், 2 ஒப்பந்ததாரருக்குள் அப்படி செய்வது சரியல்ல. ஆனால் ஒரு பயங்கரவாத கூட்டம் நம்ம எப்போதும் துப்பாக்கியால் சுட்டு நம் மக்களை ரத்தம் சிந்த வைக்க கூட்டத்திற்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதுபடி தண்ணி விடுன்னு சொல்கிறது முட்டாள்தனமான வாதம். ஆகையினால் நீரை நிறுத்தியது முழுக்க சரி. இப்போது நேற்று திருப்பி தண்ணி திறந்து விட்ருக்காங்க. ஏன்னா நிறைஞ்சிச்சு, திறந்து விட்ருக்காங்க. அங்கே வெள்ளமாக போகும். தண்ணி வந்தாலும் அவ்வளோ ஆபத்து, தண்ணியை நிறுத்தினாலும் அவர்களுக்கு தண்ணி கிடைக்காம பஞ்சம் ஏற்படும். இது ஒரு நிலைமை. இது மட்டும் பத்தாது, பாகிஸ்தான் ஒழிய வேண்டிய நேரம், அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை பெற வேண்டிய நேரம். மேற்கு பகுதியில் பலுச்சிஸ்தான் 44% உள்ள நிலப்பரப்பு, பாகிஸ்தானுடைய மொத்த பரப்பில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக 44%. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்திய பாகிஸ்தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கையில் அவங்க சுதந்திரமே டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு, சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் தனி நாடு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. தனி நாடாக பலுச்சிஸ்தான் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது நடக்க வேண்டும். பாகிஸ்தான் ஒரு பாதி குறையுது. அதே மாதிரி தெரீக்கே தாலிபான் பாகிஸ்தான் சொல்லி தாலிபானுடைய பாகிஸ்தான் அமைப்பு, அவர்களும் ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து பாகிஸ்தானை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றனர். அதாவது இவர்கள் வளர்த்து விட்ட பயங்கரவாதிகள் இவர்களை குண்டு போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய முல்லா ஆர்மி சீஃப் அசீம் முனீருங்கிறவன் வந்து இந்தியா மேலே ஒரு வன்மம், பொறாமை, ஏன்னா நம்ம நாடு முன்னேறிக்கிட்டு இருக்குது, அங்கே பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை ஏதாவது இழுத்து கவனத்தை திருப்பணும், அவங்களுடைய கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய இருப்பே அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ மக்களை ஒருநிலைப்படுத்தி இந்தியாவால் நமக்கு ஆபத்துன்னு கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பயங்கரவாதம் அனுப்பிச்சி விட்டு இங்கே ஒரு பெரிய கேடு, மிகப்பெரிய படுகொலைகளை செய்துவிட்டு சென்றனர். அவர்கள் இன்னும் தப்பிச்சு அவங்க போகல, வளர்ச்சி நிறைய பேர் கொன்னாங்க, அதாவது தீவிரவாதிகளை. ஆனாலும் இந்தியா அதுக்கு பதில் நடவடிக்கையாக சரியாகத்தான் செய்தது. இடையில் நாம் நிறுத்தியது எனக்கு சரியாக தெரியவில்லை. அவர்களை ஒடுக்கி விட்டு தான் நிறுத்த வேண்டும். பட் நம்ம அரசாங்கத்தினுடைய கருத்துப்படி நாங்கள் வந்து எஸ்கலேட் பண்ணலை, அதாவது சண்டையே பெரிய லெவலில் கொண்டு போகலை. பயங்கரவாதிகளை அழைத்தோம், நீ அதோட அமைதியாக இருக்கணும், நீ எங்கள் மேலே குண்டு போட நான் பதில் போடணும்னு தான். அந்த மாதிரி தான் இந்தியா செய்துருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு குண்டு போடுறாங்களோ அதுக்கு அந்த குண்டுகள்லாம் நம்ம வான் எல்லையில் மேக்ஸிமம் தடுத்து கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தது. எல்லாமே விழுந்திருந்தால் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். ஒரு 100 ட்ரோன் வருதுன்னா 1-2 விழுந்திருக்கும். இது எல்லாமே வான் எல்லையிலே தடுத்துருக்குறாங்க. இதுதான் இஸ்ரேல் ஒரு குட்டி நாட்டிலே அது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்மளுடைய நிலப்பரப்பு மிக மிக அதிகம். இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இந்த அளவுக்கு வான் எல்லையை பாதுகாத்தது மிகப்பெரிய சாதனை. இது சைனாவுக்குமே ஒரு வார்னிங் மாதிரி, அதாவது அடித்தா எங்களால் வந்து தடுத்து பதிலடி கொடுக்க முடியும், உங்களை கொடுக்க முடியும் என்று காட்டுவதற்கு இது ஒரு மிக மிக அருமையான வாய்ப்பு. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து சைனாவினுடைய இராணுவ தளவாடங்கள் தான் அதிகம். அதில் அந்த வான் பாதுகாப்பு ஃப்ளாட் உடனே விழுந்துருச்சு, ஆரம்பமே அடி வாங்கிச்சு. ஸோ அவங்களுடைய இராணுவ தளவாடங்களுடைய லட்சணம் வந்து வெளிவந்தது. அதுவும் சைனாவிற்கு ஒரு பாடம். சைனா இதில் நேரடியாக தலையிடாமல் பின்னணியில் இருந்து கொண்டு வருத்தப்படுகிறவங்களாம் ட்ராமா போட்டது வந்து அவர்களுக்கு தேவை எண்ணம். இந்தியா பாகிஸ்தானோட சண்டை போட்டுக்கொண்டு பிரச்சனையாக இருந்தால் நம் பொருளாதாரம் பின்தங்கும். சைனாவில் தொழில் செய்பவர்கள் எல்லாம் அங்கே கடையை மூடிட்டு இங்கே இந்தியாவுக்கு வர்ற மாதிரியும் மற்ற ஆசிய நாடுகளுக்கு வர்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரக்கூடாதுங்கிறது அவங்க எண்ணம். ஸோ இங்கே சண்டை நடந்தால் வர்றவங்க யோசிப்பாங்க. அதனால் சைனாவுக்கு உள் உணர்வு தேவை வந்து இந்தியா பாகிஸ்தானோட சண்டை போட்டுட்டு அது நீண்ட காலமாக இருந்தால் நல்லதுன்னு அவன் நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். நமக்கு
சண்டை நின்றதில் ஒரு பக்கம் பாகிஸ்தானை முழுக்க ஒடுக்க முடியவில்லை. ஏன்னா அடி வாங்கியிருக்கிறாங்க. அது நிறைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் காலினாங்க. ராவல்பிண்டி, இது இஸ்லாமாபாத், லாகூர், ஈவன் கராச்சியிலையுமே வந்து நம்மளுடைய நேவி கடற்படை வந்து குண்டு போட்டதாக, அந்த துறைமுகத்தில் குண்டு போட்டதாக சொல்லி அதையும் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் ஒடுக்கப்பட்டன. இது போதாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 நாள் 5 நாள் கண்டினியூஸ் சண்டை நடந்திருந்தாலே அவங்களுக்கு இது கிடையாது. இப்போது நன்றி கிட்ட துருக்கி வந்து நிறையா அவங்களுக்கு ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2023 அந்த நாட்டில் வந்து பூகம்பம் ஏற்பட்ட பொழுது நம் நாட்டிலிருந்து மீட்பு குழு போனது மட்டும் இல்லாமல் மிக மிக அதிகமாக அவர்களுக்கு அவசர தேவைகளாக அத்தியாவசிய பொருட்களை நாம் அனுப்பி வைத்தோம். நம் நாட்டு இராணுவம் அங்கே சென்று மீட்பு நடவடிக்கை உடனடியாக செய்தது. இந்த நன்றி கெட்ட எர்டோகன் அவன் எப்பயுமே காஷ்மீர் விஷயத்தில் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டாக பேசுகிறவன். ஆனால் நம்ம நாட்டுக்கு நட்பு நாடுன்னு ஒரு ட்ராமா போட்டுருக்கிறவன். அந்த நாடு நமக்கு எதிரி நாடு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது தண்டனை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அசர்பைஜான் அது பேச்சு அளவுக்கு தான், அவங்க எல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. இந்த 2 நாடுகளுமே, அசர்பைஜான், துருக்கியில் வந்து அந்த மற்ற அரசியல் அந்த மாதிரி இருக்காங்களான்னு தெரில. ஆனால் எர்டோகன் இப்போ ஆட்சியில் இருக்கிறவன் வந்து இந்தியாவுக்கு எதிரானவன். இங்கே நட்பு மாதிரி ட்ராமா போட்டுட்டு அவன் செய்கிறவன். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அப்படி இஸ்லாமத்தை மட்டும் அடிப்படையாக என்றால் பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீம் பெருமக்களே அந்த இராணுவத்தை எதிர்த்து பேசுவதெல்லாம் இப்போது நாம் வீடியோவில் பார்த்தோம். பல விஷயங்களை அங்கே உள்ள நிலமாக தான் அந்த இராணுவம் வந்து அவர்களை ஒரு பெரிய அழிவு பாதை கொண்டு போயிட்டு என்று பல இடங்களில் தொழுகை நேரத்தில் கூட பேசியதெல்லாம் வீடியோவில் வந்தது. அந்த மாதிரி தான் அங்கேயே இருக்குது. மற்ற சவுதி அரேபியா, ஈரான், UAE, இப்படி எல்லா முஸ்லீம் நாடுகளும் இந்தியாவை கண்டிக்கவில்லை, பயங்கரவாதத்தை கண்டித்தனர். ஆனால் சண்டை வேண்டாம், 2 பேரும் ஒரு பொறுமை காக்க வேண்டும், அந்த மாதிரி பேசினாங்க. அது உலகத்தில் அளவில் பேசுகிறது. இந்த எர்டோகன் வந்து மன்னிக்க முடியாத தவறை இந்த ஆள் செய்துள்ளான். துருக்கியிலிருந்து அங்கிருந்து தளவாடங்கள் மிக அதிகமாக பாகிஸ்தானுக்கு அனுப்பி அதைத்தான் அவர்கள் ஏவி கொண்டிருந்தனர். சைனா நமக்கு எதிரி நாடு, நட்பு பாராட்டுவது போல் செய்து கொண்டு எதிரி வேலை செய்பவர்கள். சைனாவினுடைய இராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானில் இருந்தது என்றால் அதில் ஆச்சரியப்படுவதுக்கு ஒன்றில்லை. ஆனால் அவங்களுடைய இராணுவ தளவாடங்களுடைய லட்சணத்தை நாம் இப்போது பார்த்து விட்டோம், எந்த அளவுக்கு அது விளங்காது அப்படிங்கிறத. அதனால் பட் நட்பு நாடு என்று சொல்லிக்கொண்டு துரோகம் செய்த துருக்கியை நாம் மன்னிக்கக்கூடாது என்பது நம் கருத்து. இந்த சம்பவங்களில் ஒன்று, பாகிஸ்தான் இராணுவம் ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் இல்லை என்பது வெளிவந்து விட்டது. பாகிஸ்தானில் இதே நிலைமையில் போனால் உள்நாட்டிலே போர் வெடித்து பலுச்சிஸ்தான் எனிவே அவங்க தனியாக தான் போக போகிறாங்க. அது இன்றைக்கா இல்லை சில மாதங்களுக்கு அப்புறமாங்கிறது தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அதை திரும்ப பெறும் வாய்ப்பை தள்ளிவிட்டோம். இப்போது இந்த சண்டையில் அவர்களை விரட்டி அடித்து விட்டு காஷ்மீரை நாம் ஒருங்கிணைத்திருக்க முடியும். அது இப்போது தள்ளி போயிருக்கிறது. இது இங்கே நம்மளுடைய ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் என்று முதல் நாளிலே அவர்கள் கொக்கரித்தனர். அத்தனையும் பொய்யான செய்தி. இங்கே உள்ள இந்து பத்திரிகையுமே அந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டு அப்புறம் அதை வந்து எரேஸ் பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்து பத்திரிகை பொறுப்பற்ற முறையில் இந்த மாதிரி செயல்பாடுகள் இந்த ராம் வந்த பிறகு அங்கே நடக்கிறது என்பது நம்மளுடைய வருத்தமான கருத்து. பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அந்த நாட்டு இராணுவ மந்திரி பல விஷயங்களில் உண்மையை கூறுகிறேன் என்று, அதாவது பட்டவர்த்தனமாக பேசுகிறேன் என்று பேர்வழி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தவறுகளை எல்லாம் உலக அரங்கில் வைத்த, அதாவது சேம் சைட் கோல் போடுறவன் அந்த வேலையை செஞ்சான் அந்த ஆள். முதல்ல என்ன சொன்னான்னா, நாங்கள் முதல் நாளே 5 வார்பிளைன் இந்தியாவுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த வெளிநாட்டு பத்திரிகையாளர் அவள் கேள்வி கேட்கும்போது மேற்கத்திய நாட்டு அது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் அந்த மாதிரி சுட்டு வீழ்த்திருக்கீங்க ப்ரூஃப் இருக்கானா? அதான் சோசியல் மீடியாவிலே இருக்கு அப்படின்னு. சோசியல் மீடியாவில் குப்பைகள் எவ்வளவோ போய்கிட்டு இருக்கு. சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்பவன் இது நாங்கள் இப்போ பண்ணோம், இந்த இடத்துல பண்ணோம், இந்த எங்கிட்ட இந்த வீடியோ எவிடன்ஸுன்னு சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் அது சோஷியல் மீடியாவில் அந்த அம்மா வந்து பாடமே எடுக்காங்க. நான் வந்து சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்கல. நீங்கள் ஒரு இராணுவ மந்திரி, உங்களுடைய கிளைம் நீங்கள் இப்போ சொல்வது
நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்கிறீர்கள். அதற்கு ப்ரூஃப் நீங்கள் தான் கொடுக்கணும். சோஷியல் மீடியாவில் வருதுன்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு நம்ம இந்த மனிதருக்கு பாடம் எடுத்தது. இது ஒன்று. இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கும்போது ஒரு மேற்கத்திய பத்திரிகையாளர்களிடம் இந்த மாதிரி இந்தியா வந்து பயங்கரவாதிகளைத்தான் ஒழித்தோம் என்று சொல்கின்றனர். பயங்கரவாதிகள் இந்த பாகிஸ்தான் நாட்டில் இருக்கின்றனர். அவர்களை நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணணும்? அவங்கள நீங்கள் ஒடுக்க வேண்டியதானேன்னா, இல்லை அந்த பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ணுற, அவங்கள வளர்த்து விடுற டர்ட்டி கேம் அவங்க, அதாவது அழுக்கான விளையாட்டு, மட்டமான வேலைன்னு அர்த்தம். அதை செய்தோம் அப்படின்னு சொல்லி 30 வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. எதுக்காகனா, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள், இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய தேவைக்காக அவங்க சொல்லி தான் செஞ்சோம். அதாவது பயங்கரவாதிகள் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத இவ்வளவு வெளிப்படை அப்பப்போ உளருவாங்க. இந்த தடவை வெளிப்படையாகவே 30 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உண்மையை இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரி ஒத்துக்கொண்டான். இது ஒன்று. ரெண்டாவது விஷயமா, மூணாவது, அங்கே உள்ள பாராளுமன்றத்திலே பேசும்போது மதரசாவை பற்றி, ஏன்னா இங்கே குண்டு போட்டதில் மதரசாவும் போட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்குள் அனுப்புவதற்கு நடந்த இடம் மசூத் அசார் அப்படிங்கிறவன். அவன் வந்து ஜெய்ஷே முகமதனுடைய தலைவராக இருக்கிறவன். அவனுடைய தம்பியை இந்த இதில் கொன்னாங்க. அவன் வந்து அமெரிக்க ஒரு பத்திரிகையாளரை தலையை துண்டித்து, தலையை வந்து கீழே தரையில் போட்டு காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு ஆட்டை இருக்கிற மாதிரி அறுத்து அந்த வீடியோ எடுத்து அனுப்புனாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த குற்றவாளியை இந்த குண்டு வச்சு அவன் செத்து விட்டான். அமெரிக்கா நமக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதி, அதே மாதிரி மசூத் அசாருங்கிறவன் வந்து உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா, இவங்கெல்லாம் வந்து அவனை பயங்கரவாதி என்று சொல்லி அவன் தலைக்கு விலை வைத்துள்ளனர். அவனுடைய குடும்பம், அவன் தம்பி எல்லாம் இருந்தது, அவங்க எல்லாருமே பயங்கரவாத கூட்டம். அங்கே இருந்தவங்க அந்த பில்டிங், இவங்க அடித்த பில்டிங்கில் வந்து இருந்த ஒரு 10-14 பேர் செத்தாங்கன்னா எல்லாருமே பயங்கரவாதத்துக்கு துணை போனவர்கள். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இறந்துருக்காங்கிற தகவல். இதற்கு உலகம் இந்தியாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த கேள்வி வரும்போது பயங்கரவாதிகளை வளர்த்து விட்ட டர்ட்டி கேம், அதாவது அழுக்கான விளையாட்டு, கேவலம் மட்டமான வேலைகளை செய்தோம் என்று இந்த இராணுவ மந்திரி பேசுகிறார் வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு. இப்போ இந்த மதரசா பற்றி சொல்லும்போது, மதரசா வந்து அவங்களுக்கு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இப்போ இந்த குண்டு போட்டது மதரசாலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே பயங்கரவாதிகள் இருந்தனர் என்பது குற்றச்சாட்டு. பயங்கரவாதிகள் தான் செத்தனர். அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லும்போது அதை பாகிஸ்தான் அசம்பிளிலே இந்த ஆள் சொல்கிறாரு, மதரசா வந்து நமக்கு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்மி முதல்ல வந்து பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க, அடுத்த பாதுகாப்பு அங்கேருந்து வர்றவங்க தான் சொன்னால் பயங்கரவாதிகள். நம்ம சொன்னால் தான் ஒத்துக்கிடுறான். ஏன்னா அவங்க வந்து மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது, பயங்கரவாத ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து மத போதகம் நடக்கிறது, மத வழிபாட்டுக்காக செய்கின்றனர் என்பது இல்லை என்பதை இந்த மனிதர் வெளிப்படையாக பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் உளறிக்கொட்டி உலகத்திற்கு பாகிஸ்தான் என்ன என்பதை, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற ரவுடிகளின் கூடாரம் என்பதை, ரோ கவர்மெண்ட்ங்கிறத இந்த ஆள் வந்து வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு நமக்கு மறைமுகமாக சேவை செய்துள்ளார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சைனாவுடைய தளவாடங்களை பற்றி சொன்னேன். அது சண்டைக்கு உதவாது, உருப்படாது அப்படிங்கிறது. அது ஏற்கனவே நான் நண்பர்களிடம் பேசும்போது சொல்கிறது, சைனாவுடைய இராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானில் இருக்குங்கிறத பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது சண்டைக்கு வரையில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு கணிப்பு. அது உண்மையிலே இந்த முறை நடந்தது. சரி, அதே மாதிரி இந்த F-16 வந்து நம்ம இராணுவம் வந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா 25 ஆண்டுகளுக்கு முன்பு F-16 அந்த நேரத்தில் அது மிக மிக வலிமையான போர் விமானம், அதை வழங்கியது. ஒரு கண்டிஷன், கிழக்கு பகுதி, அதாவது இந்திய எல்லையில் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து என்னென்னா இந்தியாவுக்கு எதிர்ப்பாக அதை பயன்படுத்தணும். மற்ற எதுக்குன்னா பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக. பயங்கரவாதிகள் வளர்த்து விடுறதுக்கு மேற்கத்திய நாடுகள் தான் பணம் கொடுத்து பண்ணாங்க. அவங்களுக்கு நெருக்கடி வரையில் அவங்கள ஒடுக்கிறதுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை சென்ற முறையும் நம்ம அபிநந்தன் போய் அங்கே பிடிபட்டு திருப்பி வந்தார் இல்லையா, அந்த நேரத்துலையும் ஒரு F-16 சுட்டு தள்ளதாக இந்தியா சொன்னது. இந்த முறையும்
ஒரு F-16 வந்து சுட்டு தள்ளப்பட்டது இந்தியாவால். இந்தியாவினுடைய இராணுவ கூற்றின்படி 3 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதில் ஒன்று F-16 அமெரிக்காவிலேருந்து வழங்கப்பட்ட F-16. இது ஒரு முக்கியமான அம்சம். பாகிஸ்தான் வந்து எல்லா ராக்கெட்டுகளும் எதுவுமே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. 1-2 விழுந்ததும் நேரடியாக பெரிய நம்மளுடைய இன்ஸ்டலேஷன் அந்த மாதிரி பாதிப்பட சில வீடுகளுக்கு காஷ்மீர் எல்லையில் மட்டும் சில வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. சண்டையில் ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாம் செய்ய முடியும் என்று எதிர்பார்ப்பது எந்த நாட்டிற்கும் அது இல்லை என்பது நம் கருத்து. இதை வைத்துக்கொண்டு சில அறிவுஜீவிகள் இங்கே நமக்கு பாதிப்பு மிக அதிகம் என்று பேசுவதெல்லாம் தேச துரோகம் என்பது என் குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் பிரியும் நேரம் வந்துவிட்டது, இந்தியா அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த தற்காலிக சண்டை நிறுத்தத்தை முழுக்க நம்பி இந்தியா ஏமாந்து விடக்கூடாது. நம்மளுடைய தயார் நிலையில் எந்த நேரமும் குறைவில்லாமல் வைத்துக்கொண்டு நம்மளுடைய தயார் நிலையை எந்த நேரத்திலும் சரியாக வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் இப்போதும் அந்த நேற்றைய இரவு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி குண்டு வீசியது என்ற குற்றச்சாட்டு அதற்கெல்லாம் கடும் நடவடிக்கையாக அதை பயன்படுத்தி கொண்டு அங்கு உள்ள இராணுவ தளங்களை இந்தியா ஒழிக்க வேண்டும். முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் பாகிஸ்தானுடைய அணு கூடங்களையும் குண்டு போட்டு இந்தியா ஒழிப்பது உலகத்துக்கே நல்லது என்பது நம் கருத்து. மற்ற விஷயங்கள் வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.